ஹலோ மக்களே! லவ் இன் தி கிளவுட்ஸ்ங்கிற சைனீஸ் ட்ராமாவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அக்டோபர் மந்த் வந்து இத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8.8 வந்து ரேட்டிங் இருக்குது. இது வந்து ஃபேண்டசி பிளஸ் ரொமான்டிக் ட்ராமா தான். ட்ராமாவோட பிளாட்குள்ள வந்து போயிடலாம். நம்மளுக்கு ஒரு 6 மேஜிக்கல் வேர்ல்ட் வந்து காமிக்கிறாங்க. அந்த மேஜிக்கல் வேர்ல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் அந்த மந்திர சக்தி உருவாக்குறது, உருமாறக்கூடிய தன்மைகள், போரு அந்த மாரி நெறைய வந்து இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த மேஜிக்கல் வேர்ல்ட்ல வந்து எப்பவுமே ஒரு போட்டி வந்து நடத்துவாங்க போல. வருஷம் வருஷம் நடத்துவாங்க போல. ரொம்ப பெரிய போட்டி. அதுல வந்து நம்ம ஹீரோயினி பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்து போறாங்க. நம்ம ஹீரோயினி கேர்லா போய் பார்ட்டிசிபேட் பண்றதில்ல. அவங்க பாயா வந்து அவங்கள மந்திர சக்தி வச்சு மாத்திட்டு போய் அந்த போட்டியில வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினி அந்த மாரி போட்டியில கலந்து 7 சாம்பியன் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க போல. நம்ம ஹீரோயினிய தோற்கடிக்கிற அளவுக்கு யாருமே பவர்ஃபுல்லா அந்த வேர்ல்ட்ல வந்து இல்ல போல. அவ்ளோ பவர்ஃபுல்லா பேரோட நம்ம ஹீரோயினி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோட என்ட்ரி வந்து வருது. நம்ம ஹீரோ வந்து ஒரு டார்க் வேர்ல்டுக்குள்ள இருந்து வராரு. எல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவரு நெறைய தப்பு பண்ணியிருப்பாரு போல. பட் ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம ஹீரோ இருக்காரு. வந்த ஃபர்ஸ்ட் போட்டியிலே நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோ வந்து தோற்கடிச்சுறாரு. 2 பேரும் எனிமீஸா வந்து மாறிடுறாங்க. அந்த போட்டி முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினிக்கு யாரோ ஒருத்தர் விஷம் குடுக்குறாங்க. அது யாருங்கிறது தான் நம்மளுக்கு ட்விஸ்ட்டா வந்து வச்சிருப்பாங்க போல. பட் விஷம் குடிச்ச உடனே நம்ம ஹீரோயினிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பவர்ஸு, அவங்களோட சக்தி எல்லாமே வந்து போக வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினிக்கு குடுக்க வேண்டிய ஆன்டிட்யூட் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஹீரோ கிட்ட போய் ஸ்ட்ரெய்ட்டா நம்ம ஹீரோயினியால கேட்க முடியாது. ஏன்னா, அவங்க போட்டியில வந்து ஒரு பாயா வந்து கலந்துக்கினாங்க. கேர்லா போய் எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? அதே மாரி அவங்க 2 பேரும் எனிமீஸா வேற இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம ஹீரோயினி ஒரு பிளான் பண்றாங்க. ஒரு டான்ஸரா நம்ம ஹீரோ கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இருந்து அந்த ஆன்டிட்யூட் வாங்கலாம். அவர பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம ஹீரோயினி வந்து போறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினிய பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது. பட் போக போக 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. அப்புறம் லவ் டெவலப் ஆவுது. 2 பேருக்கும் வந்துட்டு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டா நம்ம ஹீரோயினிக்கு அந்த ஆன்டிடோட் கிடைச்சுச்சா? இல்லையா? அதே மாரி அவங்களுக்கு யாரு விஷம் குடுத்தாங்கங்கிறது தான் நம்மளுக்கு டிராமால வந்து ஒரு ட்விஸ்ட்டா வந்து வச்சிருப்பாங்க போல. இந்த டிராமா பார்க்கறதுக்கு வந்துட்டு நல்லா ஃபேண்டஸியா வந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். டிராமாவோட எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 36 எபிசோட்ஸ் வந்து வருது. ஒரு எபிசோடோட டியூரேஷனும் வந்து 45 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இந்த டிராமாவ நீங்க எங்கெல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்னா, Netflixல அவைலபிளா இருக்குது. யூக்யூங்கிற ஒரு ஆப்ல வந்து அவைலபிளா இருக்குது. யூடியூப்லயும் மேபி இருக்கும். அதே மாதிரி விக்கிலயும் போய் இருக்கும். செக் அவுட் பண்ணாதவங்கலாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. என் வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன டிராமா வேணும்ங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து அந்த டிராமா உங்களுக்கு நாளைக்கு வந்து அப்லோட் பண்றேன். ஓகே. பை பை.